மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த 5, 6, 7, 8 இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டிவைட்ல இருக்கு இல்லையா அந்த வேல்யூஸ் ஃபுல்லா ஆட் பண்ணலாம். அப்ப என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 5 இருக்கா, அப்ப 5 + 6 + 7 - 8 இருக்கா. இதை வந்து நம்ம ஆட் பண்ணா என்ன வருது, இது மூணையும் ஆட் பண்ணா நமக்கு 18 வருமா. -8 பண்ணோம்னா நமக்கு 10 வந்துருச்சு. இந்த ஹோல் வேல்யூஸ் ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சுன்னா 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், இந்த 1/4, 1/2, 3/4, 1/2 இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போறோம். அதெல்லாம் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 1/4 ஃபர்ஸ்ட் இருக்கு, பிளஸ் 1/2 பிளஸ் 3/4 -1/2 இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த 1/2 இந்த 1/2 டைரக்டாவே நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்கு, பேலன்ஸ் 1/4 பிளஸ் 3/4 இருக்கா. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, 4/4 வருதா. இதை கேன்சல் பண்ணா 1 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 11 அப்படின்னு வருதா. அப்ப 11 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, விகாஸ் 2 மேஜைகளை தலா 504 வீதம் விற்கிறார். அவர் முதல் மேஜைக்கு 40% லாபமும் மற்றும் இரண்டாவது மேஜைக்கு 40% நஷ்டமும் அடைகிறார் எனில் அந்த இரண்டு மேஜைகள் மொத்த கொள்முதல் விலை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 மேஜைகள் கொடுத்திருக்காங்க, 504 தான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. முதல் மேஜை வந்து 40% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி இருக்கும், 100ல எடுத்துப்போமா. அப்ப 40% லாபம்னா எவ்வளவு இருக்கும், 140 தான் வந்து என்னது 504 கொடுத்திருக்காங்க. அப்ப 100 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் தான் வந்து என்னது லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப 140 வந்து 504னா 100 வந்து என்னன்னு பாக்குறோம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும், இது 7 2 டைம்ஸ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 36 வருமா. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு 140ன்றதுக்கு என்ன வருது, நமக்கு 360 வருது. இது வந்து நமக்கு ப்ராஃபிட் வேல்யூ மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 40% நஷ்டம் கொடுத்திருக்காங்களா. 40% நஷ்டம்னா எவ்வளவுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, 60% சேல் பண்ணிருப்பாங்களா. அப்ப 60% தான் வந்து என்ன எடுத்துக்கணும், நம்ம 504 எடுத்துக்கணும். அப்ப 60 வந்து 504 இருந்துச்சுன்னா 100 வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2 வரும், 4 டைம்ஸ் வருமா. அப்ப எவ்வளவு வந்திருக்கு, 840 வந்திருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 360 பிளஸ் 840 0 12 1200 வருதா. 1200 தான் நமக்கு என்னது மொத்த கொள்முதல் விலை. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, சமையல் எண்ணெயின் விலை 45% உயர்த்தப்பட்டுள்ளது. செலவை கட்டுப்படுத்த ரேகா இந்த எண்ணெயின் பயன்பாட்டை 20% குறைக்கிறார் எனில் இந்த சமையல் எண்ணெய் ஏற்பட்டுள்ள செலவின் அதிகரிப்பை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமையல் எண்ணெய் எவ்வளவு ரேட்ல இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 100 வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் இருந்தது 100 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 145 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அதுல இருந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, 20%. அப்படின்னா என்னது, 145ல 20% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது, 29 வருதா. அப்ப 145ல இருந்து 29 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வருது, நமக்கு 116 வருமா. 116 வருது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 100 இருந்துச்சா. நெக்ஸ்ட் எவ்வளவு மாறி இருக்கு, 116 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 16 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப 16%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, எல்லின் வருமானம் எம்மின் வருமானத்தின் 125% மற்றும் எல்லின் செலவு எம்மின் செலவில் 120% ஆகும். எல்லின் வருமானம் எம்மின் செலவில் 180% எனில் முறையே எம் மற்றும் எண்ணின் சேமிப்புகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம், எம்மோட செலவு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப எம்மின் செலவு வந்து எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எம்மின் செலவு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எல்லோட செலவு என்னன்னு கொடுத்துருக்காங்க क्वेश्चनல, எல்லின் செலவு 120 கொடுத்துருக்காங்க. எல்லின் செலவு 120% ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணா என்ன வருது, நமக்கு 1.2x வருதா. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லின் வருமானம்
நெக்ஸ்ட் வந்து என்னது எல்லின் வருமானம். எல்லின் வருமானம் வந்து 180% ஆஃப் எக்ஸா. அப்ப இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வருது 1.8x வருமா 1.8x வரும். அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும் சேவிங்ஸா இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு 0.6x வந்து டிஃபரன்ஸா இருக்கா. இதுதான் வந்து யாரோட சேவிங்ஸ்னா எல்லோட சேவிங்ஸ். எல்லோட சேவிங்ஸ் அப்ப என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.6x கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது நெக்ஸ்ட் வந்து எம்மோட சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப எம்மோட சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம எல்லோட வருமானம் வந்து கொடுத்துருக்காங்க அதோட பெர்சன்டேஜ் எம்மின் வருமானம் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லின் வருமானம் equal to 120% of x of m இன் வருமானம் கொடுத்துருக்காங்க क्वेश्चनல நமக்கு. அப்ப என்ன வரும் நமக்கு இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா 1.44 இதை கேன்சல் பண்ணா நமக்கு 1.2 வரும் 1.2 வரும். நெக்ஸ்ட் வந்து m இன் வருமானம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். m இன் வருமானம் நமக்கு என்னன்னு வருது m இன் வருமானம் வந்து நமக்கு என்னன்னு வருதுன்னா 1.44x வருது. நெக்ஸ்ட் m ஓட சேவிங்ஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு 1.2 கிடைச்சிருக்கா. நெக்ஸ்ட் வந்து 1.0 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1.44 வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு 0.44 நமக்கு கிடைச்சிருக்கா. இதுதான் வந்து என்னது m ஓட சேவிங்ஸ் m இன் சேவிங்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க ரெண்டு பேரோட விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லுக்கும் எம்முக்கும் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எல்லுக்கு வந்து என்னது கிடைச்சிருக்கு 0.6 கிடைச்சிருக்கா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.44 கிடைச்சிருக்கா 0.44 கிடைச்சிருக்கு 0.44x. அப்ப ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம் மேலே கீழே 100 ஆட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 60/44 வருமா. இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது 4 ஆல கேன்சல் பண்ணா 1 வரும். இங்க வந்து 1.5 வரும். அப்ப நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 15:11 கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு பேரோட சேவிங்ஸோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 15:11 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन B ஆல் ஒரு வேலையின் 20% 7 நாட்களில் செய்ய முடிந்தால் முழு வேலையும் B எத்தனை நாட்களில் செய்து முடிக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒரு வேலைன்றது நமக்கு தெரியாது அதோட 20% சொல்லிருக்காங்க. 20%னா 20/100 அதாவது எத்தனை நாள்ல முடிப்பாங்க 7 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முழு வேலையும் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணா 1/5 அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு 1/5 ஒர்க்கை வந்து அவரு 7 நாள்ல முடிச்சிருக்காராம். அப்ப ஃபுல் ஒர்க்ன்றது எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப 7 × 5 வந்து என்னது 35. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन x = y = 1:5 எனில் x + y இன் மதிப்பினை கேட்டிருக்காங்க. x க்கு வந்து 1 y க்கு வந்து 5 ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப கொடுத்துட்டோம்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப x க்கு வந்து 1 நெக்ஸ்ட் வந்து x + y வந்து என்னது 1 + 5 வந்து 6 அப்ப 1.6 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பொருளின் விற்பனை விலை 3410 ஆகும். தள்ளுபடி 45% எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. MP வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க SP வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது ஃபர்ஸ்ட் 100ல இருந்தானே பாப்போம். அப்ப 100ல வந்து 45% வந்து நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க 55%க்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த 55 தான் என்னது 3410. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க குறிக்கப்பட்ட விலைன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலைனா என்னது 100 இந்த 100 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இத நம்ம கேன்சல் பண்ணா 5 ஆல கேன்சல் பண்ணா 1 வரும். இங்க வந்து என்ன வரும் பேலன்ஸ் 4 இருக்கும் 2. அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 6 டைம்ஸ் வரும். அதுக்கு அடுத்து 2 வரும். அப்ப என்ன வந்துருச்சு நமக்கு 6200. ஆப்ஷன் ஏ வரும். 8th क्वेश्चन 3 எண்களின் சராசரி 23. ஃபர்ஸ்ட் எந்த 3 எண்களும் கொடுக்கல நமக்கு. அதனால எப்படி எடுத்துக்கலாம் A, B, C ன்னு எடுத்துக்கலாமா.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க முதல் எண் மற்ற இரு எண்களின் சராசரியை விட 5 குறைவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மூன்று எண்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். a + b + c = 23 ன்னு கொடுத்திருக்காங்க. இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் a + b + c = 23 × 3 பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும் 69 வருமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க முதல் எண் என்னது a. அப்ப முதல் எண் வந்து என்ன சொல்லிருக்காங்க மற்ற இரு எண்களின் சராசரியை விட 5 குறைவுன்னு சொல்லிருக்காங்க. மற்ற இரு எண்கள் என்னது b + c. b + c சராசரியை விட 5 குறைவுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப -5 பண்ணிக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம் இந்த 2 a கூட மல்டிபிள் பண்ணிக்கோ 5 கூட மல்டிபிள் பண்ணிப்போம். அப்ப என்ன வரும் 2a = b + c - 10 வருமா? இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மூன்றாவது எண்ணானது. அப்ப மூன்றாவது எண் என்னது c தானே மூன்றாவது எண். அப்ப c ன்றது என்னது மூன்றாவது எண்ணானது மற்ற இரு எண்கள்னா என்னது a + b. அதோட சராசரியை விட எவ்வளவு சொல்லிருக்காங்க 13 அதிகம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது +13 போட்டுக்கணும். அப்ப என்ன வருது நமக்கு 2 வந்து இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்னா 2c = a + b + 26. இது வந்து என்ன எடுத்துக்கலாம் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க மூன்றாவது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் இடையான வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 2a கொடுத்திருக்காங்க. அப்ப 2a இந்த b + c இப்படி கொண்டு வந்துடலாம். அப்ப கொண்டு வந்தோம்னா என்ன வரும் 2a - b - c = 10 அப்படி வச்சுக்கலாம். அப்ப -10 வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது இந்த வேல்யூ இருக்கா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப எடுத்தோம்னா a டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்ப என்ன வருது -a - b + 2c = 26 ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ண போறோம். அப்ப மைனஸ் வேல்யூ எல்லாத்துலயும் எடுத்துக்கணும். அப்ப எடுத்தோம்னா என்ன வரும் b கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன வருது 3a வருமா? அப்ப இங்க 3a வரும், இங்க -3c வரும். இதை ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு 36 வருதா? அப்ப இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3a - 3c = 36. எல்லாமே காமனா 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப a - c = என்ன வரும் 12 வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க முதல் எண்ணுக்கும் மூன்றாம் எண்ணுக்கும் இடையான வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 12 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन மேரி ஆண்டுக்கு 6% என்ற தனிவட்டி விதத்தில் அவரது நண்பரிடமிருந்து 3000 கடன் வாங்குகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் வந்து கொடுத்திருக்காங்களா என்னன்னு கொடுத்திருக்காங்க 3000 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 6% கொடுத்திருக்காங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 6%. அடுத்து 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கடனை திருப்பி செலுத்துகிறார் சொல்லிருக்காங்க. 1.5 ஆண்டுகள்னா எப்படி எடுத்துக்கலாம் n = 1.5 years எப்படி எடுத்துக்கலாம் 3/2 years ன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் அவர் செலுத்திய மொத்த வட்டியை தான் கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் PNR/100 ஃபார்முலா போட்டுக்கலாமா? தனி வட்டின்றனால PNR/100 = என்ன வருது 3000 × 3/2 × 6/100. கேன்சல் பண்ணா என்ன வரும் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வருது 3 டைம்ஸ் வரும். அப்ப என்ன வருது நமக்கு 270 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பங்கஜ் ஒரு கடிகாரத்தை ரூபாய் 800க்கு வாங்குகிறார். அக்கடிகாரத்தை 20% தள்ளுபடியில் விற்று 20% லாபத்தை ஈட்டுகிறார். எனில் அக்கடிகாரத்தின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது 20% தள்ளுபடியில இருந்து விக்கிறாங்களா? அப்ப 80% தான் என்னது நமக்கு 800. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 20% லாபம் கொடுத்திருக்காங்க. அப்ப 100ல இருந்து 20% லாபம்னா என்னது 120%. இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம் வரும். இது வந்து என்னது 10 டைம்ஸ் வருமா? அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 1200. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 5 நபர்களின் சராசரி வருமானம் 550. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 5 நபர்களோட சராசரி வருமானம் 550 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 15 நபர்களின் வருமானம் 450 ஆகும். சராசரி வருமானம் 450. அப்ப 15ஓட வருமானம் என்னது
450 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த குழுவின் சராசரி. அப்ப மொத்த குழுனா என்னது, ரெண்டையும் ஆட் பண்ணாதானே மொத்த குழு. அப்ப மொத்த குழுவோட சராசரி தான் என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப இது மல்டிபிள் பண்ணிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சு இதை ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை தான் இங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கேன்சல் பண்ண போறோம். அதுதான் நமக்கு வேல்யூவா கிடைக்கும். அப்ப இது பண்ணோம்னா என்ன வருது, நமக்கு 0.27 வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 45 15 பண்ணோம்னா என்ன வருது, 6750. ஆட் பண்ணோம்னா 0 9500 வரும். அப்ப இந்த 9500 வந்து இந்த 20யோட கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணா, இதை கேன்சல் பண்ணா என்ன வருது, 475 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, 21 மற்றும் 189க்கு இடையான விகிதசம சராசரி கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது, root of a is ab. மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது, root of a b. அப்ப a ஓட வேல்யூ என்னது 21 எடுத்துக்கலாம், b வந்து 189 எடுத்துக்கலாம். அப்ப root of 21 into 189 189 வருமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு இங்க 9 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு. சோ என்ன பண்ணலாம்னா நம்ம மல்டிபிள் பண்ணாவா நமக்கு என்ன கிடைக்கும், 9 தான் கிடைக்கும். அப்ப 9 ஓட ரூட் வந்து என்னவா இருக்கும், 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப 3 வர எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது, இது மட்டும் தான் இருக்கு. அப்ப டைரக்டா இந்த ஆப்ஷனே போட்டுக்கலாம். ஆனா என்ன பண்ணலாம், நம்ம மல்டிபிள் பண்ணி இப்ப பாத்துக்கலாம். அப்ப என்ன வருது, 189க்கு 21ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 3969. இதுக்கு ரூட் வேல்யூ என்னன்னு வரும்னா 63 தான் வரும். சோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 52 + 4 of 28 + 2 - 17 into 4 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணுவோமா. அப்ப பிராக்கெட் பண்ணா என்ன வருது, 30 வருமா. ஆஃப்னா என்ன அர்த்தம், இன்ட்னு அர்த்தம். அப்ப 4 × 30 இது மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது, 120 வருமா. அப்ப இங்க என்ன இருக்கு, 17 × 4. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 17 × 4 வந்து என்ன வரும்னா 68 வருமா. 68 இங்க என்ன இருக்கு, 52 பிளஸ் இருக்கா. அப்ப 52 + 120 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணி நமக்கு என்ன வருது, 271 172 - 68 பண்ணோம்னா என்ன வரும், 104. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 755 - 250 + 33 - 100 - 70. இதோட மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போட் மாஸ் ரூல்லாம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணுவோம். அப்ப இது பண்ணோம்னா என்ன வருது, நமக்கு 13 வருதா. இங்க என்ன இருக்கு, 33 மைனஸ் இருக்கா. அப்ப 33 - 30 வரும், என்ன வரும், 3 வருமா. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 250 இருக்கா. அப்ப 250யோட ஆட் பண்ணா என்ன வருது, 253 வருமா. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 755 இருக்கு. அப்ப 755 - 253 பண்ணா நமக்கு என்ன வருது, 502 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் அளவு 1/3 சென்டிமீட்டர். சோ ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1/3 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சோ முக்கோணத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன வரும், √3/4 a². அப்ப √3/4 × ஏவோட வேல்யூ என்னது, 1/3 × 1/3. 3னா என்னது, எப்படி எழுதிக்கலாம், இப்ப 3 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்னா √3 × √3 ன்னு எழுதிக்கலாம். அப்ப நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். அப்ப √3/4 × 1/3 × 1/√3 × √3. அப்ப இந்த ஒரு √3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணா என்ன வருது, நமக்கு 1/4 × 3 என்ன வரும், 4 × 3 12 வரும். 12√3 வரும், 12√3 வரும். 1/12√3. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन,
இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் 108 மற்றும் அவற்றின் மீப்போவா 3. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, xy தான் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க, 108ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, HCF வந்து கொடுத்திருக்காங்க. HCF வந்து என்னது 13. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, LCM தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், LCM into HCF equal to x into y. அப்ப ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணவே போதும். அப்ப 108/3 பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 36. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 2 ஆண்டுகளுக்கு ஒரு தொகை மீதான கூட்டு வட்டி முறையில் 6681.6 ஆகும். ஆண்டு வட்டி வீதம் 32% எனில் அத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 32% எப்படி எழுதிக்கலாம், 32/100. இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வருது, 4ஆல கேன்சல் பண்ணா 8 வரும். இங்க என்ன வரும், 25 வருமா. அப்ப என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு, 8/25 கிடைச்சிருக்கு. இது வந்து என்னது, இது வந்து வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஆனா நம்ம வந்து கூட்டு வட்டியில எழுதுறப்ப எப்படி எழுதுவோம், 1 + r/100 எடுத்துப்போமா. அது வந்து டைரக்டா எப்படி எழுதிக்கலாம், இது ரெண்டே ஆட் பண்ணிட்டு /25 எழுதிக்கலாம். அப்ப ஆட் பண்ண என்ன வருது நமக்கு, 33 வருதா, /25. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம பிரின்சிபல் வந்து கொடுக்கலையா, நம்ம என்ன எழுதிக்கலாம், பிரின்சிபல் கொடுக்காதனால ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2s ன்னு கொடுத்திருக்காங்களா, அப்ப 33/25 into 33/25 ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதான் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, 6681. 6681.6 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், இத மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப இது மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்னன்னு வருது, 33 × 33 என்ன வரும், 1089. 25 × 25 625 ஈக்குவல் டு 6681.6. சோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது, இந்த அமௌண்ட். ஏன்னா நமக்கு வந்து இது ஹோல் வேல்யூவா நம்ம எடுத்திருக்கோம். ஆனா வந்து நமக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் இந்த என்ன கொடுத்திருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்னன்னு வருதுன்னா 464 வருமா. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 464 வரும் இந்த டிஃபரன்ஸ். அப்ப இந்த 464 தான் இந்த 464 தான் அந்த கொடுத்திருக்க வேல்யூ. அப்ப 6681.6. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 625 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்னன்னு வரும்னா, இதையும் இதையும் கேன்சல் பண்ணா 14. இதை கேன்சல் பண்ணா 14.4 ன்னு வரும். அப்ப என்ன வருது, 14.4 × 625. இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும், 9000. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பாட்டிலின் விற்பனை விலை 408. என்ன கொடுத்திருக்காங்க, SP வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நஷ்ட சதவீதம் 32% கொடுத்திருக்காங்க. இதில் பாட்டிலின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 32% நஷ்டம் கொடுத்திருக்காங்க. 100ல இருந்து 32% என்ன வரும் நமக்கு, 68 தான் என்னது இந்த சேலிங் பிரைஸ். அப்ப 68 தான் என்னது 408 இருந்துச்சுன்னா 100% கொள்முதல் விலை தானே கேட்டிருக்காங்க. சிபி வந்து கேட்டிருக்காங்க. சிபின்றது 100 வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை டைரக்டா கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 6ஆல கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், 600 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, டிஐ விட சி 3 மடங்கு திறமையாக வேலை செய்வார். டிக்கும் சிக்கும் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. டிஐ விட சி வந்து 3 மடங்கு திறமையாக வேலை செய்வார். அப்ப டி வந்து 1 இருந்துச்சுன்னா இவரு 3 இருப்பாரா. நெக்ஸ்ட் வந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வேலையை 31 நாட்கள் முடிப்பாங்க. அப்ப என்ன நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, டியும் சியும் வேலை செஞ்சா 31 நாட்கள்ல முடிச்சிருவாங்களாம். நெக்ஸ்ட் அதே வேலையை டி மட்டும் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. சோ நம்ம டோட்டல் வேலையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம எஃபிஷியன்சி இன்டு இது வந்து என்னது அவங்களோட எஃபிஷியன்சியா. அப்ப எஃபிஷியன்சி இன்டு டேஸ்
இதை வந்து மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும் அப்ப எஃபிஷியன்சி என்னது 4 ரெண்டு ஆட் பண்ணா 4 வரும் 4 into 31 தான் இவங்களோட மொத்த ஒர்க் அப்ப பண்ணோம்னா என்ன வருது 124 இதுதான் வந்து இவங்களோட டோட்டல் ஒர்க் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ 124 ஒர்க்கா டி வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பார்ப்பாங்க அப்போ 1 அப்ப கேன்சல் பண்ணா என்ன வருது 124 தான் வரும் 124 தான் ஆப்ஷன் சி வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन இரண்டு ரயில்கள் 73 km/h மற்றும் 123 km/h வேகத்தில் ஒரே திசையில் செல்கின்றன சோ ஸ்பீட் எப்பவுமே கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரே டைரக்ஷன்ல போச்சுனா என்ன பண்ணனும் ஸ்பீடு மைனஸ் பண்ணனும் அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க ஒரே டைரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க அப்ப மைனஸ் பண்ணனும் அப்ப 123 ல இருந்து என்ன பண்ணனும் 73 ய மைனஸ் பண்ணா என்ன வருது 50 வருது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படினு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணனும் ஸ்பீட பிளஸ் பண்ணனும் ஆனா டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணனும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலும் என்ன பண்ணனும் ஆட் தான் பண்ணனும் நமக்கு வந்து என்னது km/h ன்னு கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னது km/h அப்படினு கொடுத்திருந்தாங்களானோ மீட்டர்/செகண்ட்ஸ் அப்படினு கொடுத்திருந்தாங்களானோ எப்படிமா சேஞ்ச் பண்ணனும் பார்க்கலாம் km/h னா 18/5 ஆல மல்டிபிள் பண்ணனும் மீட்டர்/செகண்டா இருந்துச்சுனா என்ன பண்ணனும் 5/18 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும் இங்க நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க km/h ல கொடுத்திருக்காங்க ஆனா ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்களா அப்ப என்ன பண்ணனுமா சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்ப 50 into எதுல மாத்தணும் மீட்டர்/செகண்ட்ஸா அப்ப 5/18 ல கேன்சல் பண்ணனுமா கேன்சல் பண்ணா என்ன வரும் 125/9 கிடைச்சிருக்கு நமக்கு வந்து இது என்னது ஸ்பீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கடக்க வேகமான ரயில் எடுக்கும் நேரம் 27 வினாடிகள் கொடுத்திருக்காங்க அப்ப வந்து நமக்கு ஃபார்முலா என்னது d/t = s தானே அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா d/27 வினாடிகளா அப்ப 27 ஈக்குவல் டு தான் என்னது s அப்ப s ஓட வேல்யூ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 125/9 கண்டுபிடிச்சிருக்கோமா அப்ப 9 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ் வருமா அப்ப இத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 375 மீட்டர் 375 மீட்டர் ஆப்ஷன் டி வரும் Thank you